ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, எங்கு போனாலும் கிடைக்காத இதய அமைதி, எங்கு போனாலும் ஏற்படாத மன திருப்தி, எங்கு போனாலும் நம் இதயத்தில் உருவாகாத மகிழ்ச்சி அம்மா வீட்டுக்கு போனால் நடக்கும். நம் உள்ளம் ஆறுதல் தேடி போவது அம்மா இல்லம்தான். அம்மாவோடு பேசினால், அம்மாவோடு இருந்தால், அம்மா வீட்டுக்கு போனால் ஆறுதல் கிடைக்கும் என்பது நம்முடைய அடிப்படையான நம்பிக்கை. பல வேளைகளிலே நம் வாழ்நாள் முழுவதும் நம்ம அம்மா நம்மோடு இருப்பதில்லை. நமக்கு 40-50 வயது வரும்போது நம்ம அம்மா நமக்கு முன்பாகவே வானக தந்தையிடம் சென்று விடுகிறார்கள். ஆக அம்மா இருக்கிற பிள்ளைகளுக்கும், அம்மா இறைவனிடம் சென்ற பிள்ளைகளுக்கும், அம்மாவாக இருக்கிற ஆரோக்கிய அன்னையின் இல்லத்திற்கு வந்தால் ஆறுதல் கிடைக்கும் என வந்திருக்கிற உங்களுக்கு அந்த அன்னை ஆண்டவருடைய இரக்கத்தையும் அமைதியையும் அருளையும் அளப்பரிய விதத்திலே பொழிந்து ஆசிர்வதிப்பார் என்று அன்னையின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த ஆலயத்திற்கு 2 காரியங்களுக்காக வருவோம். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் ஏராளம். திருப்பாடல் 116 வசனம் 10, 11, 12 படித்தால், ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நான் என்ன கைமாறு செய்வேன்? ஆலயத்திற்கு நன்கொடை கொடுப்பதா? ஏழைகளுக்கு உணவளிப்பதா? நம் குடும்பத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்துவதா? குடிப்பழக்கத்தை விட்டுவிடுவதா? கிறிஸ்தவ நெறிகளை முறையாக கடைபிடிக்க உறுதி எடுப்பதா? இப்படி எதை செய்தால் இறைவனுக்கு நம்மால் முழுமையாக நன்றி செலுத்த முடியும் என்று நாம் உள்ளம் இயங்குகிறது. கடவுள் எனக்கு பல ஆண்டுகளுக்கு பின்னால் குழந்தை வரம் கொடுத்திருக்கிறார். ஒரு குழந்தை பிறக்கும்போது புதிய உறவுகள் உருவாவது நம்மிலே பெருமகிழ்ச்சி வருகிறது. நம் பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்திருக்கிறது, தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகி இருக்கிறது, ஏராளமான நன்மைகள் நடக்கும்போது என்ன செய்தால் அது இறைவனுக்கு ஏற்ற பொருத்தனையாக இருக்கும் என்று நாம் சிந்தித்து கொண்டு வந்திருப்போம். திருப்பாடல் 116 சொல்வதெல்லாம் கிண்ணத்தை கையில் ஏந்தி ஆண்டவருக்கு நன்றி பொருத்தனை செய்வதுதான் கடவுளுக்கு ஏற்ற நன்றி பொருத்தனை. ஆக இந்த திருப்பலியில் தான் குருவானவர் நம் அனைவரோடும் சேர்ந்து அந்த ஆண்டவருடைய திரு இரத்த கிண்ணத்தை கையில் ஏந்தி அவருடைய உடலையும் அவருடைய இரத்தத்தையும் அவர் ஆன்மாவையும் அவர் தெய்வீகத்தையும் கொடுத்து நம்மை உருவாக்கி காத்து நம்மோடு இருக்கிற அவருடைய கிருபைக்கு சிறந்த நன்றி செலுத்துவது அவருடைய கல்வாரி பலியாகிய இந்த திருப்பலியை நிறைவேற்றுவது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், நீங்கள் அன்னை வழியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்த காரியம் நிறைவேறிவிட்டது. நல்லதெல்லாம் தொடர்ந்து நடக்கும். அன்னை தன் பிள்ளைகளை கைவிட மாட்டாள். கானாவூரிலே கடவுளிடம் ஓடி சென்று, மகனே, அவர்களுக்கு ரகசியம் தீர்ந்து விட்டது என்பது போல நமக்கு ஏற்படுகிற எல்லா குறைபாடுகளிலும், மகனே, அவர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கிறது, அவர்கள் தொழிலிலே பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது, திருமணமாகி 3 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்கள் குடும்பத்திலே நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடக்காமல் இருக்கிறது, கடன் தொல்லை இருக்கிறது, குடிப்பழக்கத்திலே குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று பல்வேறு பிரச்சனைகளை நன்கறிகிற ஒரு தாயாக அன்னை வரியால் இயேசுவிடம் பரிந்துரைப்பாள் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செல்லலாம். அப்படி அன்னை பரிந்துரைக்கும் போது ஆண்டவர் செய்கிற அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் ஏராளம். விருந்து முடிகிற நேரத்திலே ரசம் குறைந்து விட்டது என்று சொன்ன போதே 6 கற்சாடி நிறைய 180 லிட்டர் திராட்சை ரசத்தை உருவாக்கி கொடுத்தவர், அதுவும் இதுவரை அவர்கள் சுவைத்திராத அளவில் மிகவும் நல்ல ரசத்தை கொடுத்த ஆண்டவர். ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையிலே உங்கள் வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத, இதுவரை கேட்டிராத, எரேமியா புத்தகம் 33:3 நாம் வாசிப்பது போல, என்னிடம் நீ ஜெபி, என்னிடம் நீ கேள், நான் உனக்கு பதில் தருவேன். என்னுடைய பதில் எப்படி இருக்கும்? இதுவரை நீ கண்டிராத, கேட்டிராத, வியப்பூட்டும் காரியங்களை எல்லாம் உனக்கு வெளிப்படுத்துகிற விதத்திலே இருக்கும் என்று தேவன் சொல்லுவது போல, கானாவூரில் 180
6 கேலன். இந்த 180 நிறைவானது, சுவையானது, சிறந்தது போல அன்னை உங்கள் வாழ்க்கையை சிறப்படைய செய்வாள். உயிர்த்த ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார். இரண்டாவது, எந்த நோக்கத்திற்காக வந்திருப்போம்? நமக்கு ஏராளமான தேவைகள். ஒரு சிலர் உண்மையான தேவைகளுக்காக வந்திருப்பீர்கள், அடிப்படை தேவைகளுக்காக வந்திருப்பீர்கள். குடும்பத்தில் ஒரு தொழில் தொடங்கி பிழைக்க வேண்டும், வழிகாட்டும் தாயே. தொடங்கிய தொழில் சிறக்க வேண்டும், வழிகாட்டும் தாயே. பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், வழிகாட்டும் தாயே. அரசு தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்ணோடு வெற்றி பெற்று பிரகாசமான வாழ்க்கையை என் பிள்ளைகளுக்கும் முன் பிள்ளைகளுக்கும் கொடும் தாயே. இன்னும் பல்வேறு காரியங்களுக்காக வந்திருப்பீர்கள். ஒரு சிலர் வீடு கட்ட வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், கார் வாங்க வேண்டும். இப்படி பல்வேறு தேவைகளோடும் வந்திருப்பீர்கள். கடவுளுக்கு விருப்பமானால் அன்னை மரியாள் அன்பு பிள்ளைகள் தன்னை நம்பி வந்தவர்களை கைவிடாதவள். புனித பெர்னார்ந்து சொல்வது போல, அன்னையே உம்மிடம் தஞ்சம் என்று ஓடி வந்தவர்கள் ஒருபோதும் வெறுங்கையராய் சென்றதில்லை என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று சொல்வது போல, அந்த அன்னையை தஞ்சம் என்று தேடி வந்திருக்கிற நீங்கள் வெறுங்கையராய் போகாமல் அந்த அன்னையோடு, அவள் கையிலே தாங்கி இருக்கிற குழந்தை இயேசுவோடு போவீர்கள். உங்கள் குறைகளெல்லாம் நீங்கி நிறைவு ஏற்படும். அன்னை இருக்கிற இடத்திலே நாம் பார்க்கிறோம், மகிழ்ச்சி இருக்கும். அன்னை எலிசபெத் அம்மாள் வீட்டிற்கு போனால், பேறுகாலம் முற்றிருந்தவள், வயதான காலத்திலே குழந்தை பேறு பெற்றிருந்த அந்த எலிசபெத் அம்மாளுடைய துயரமான நிலையில் அன்னை போனவுடன் அன்னையின் வாழ்த்தை கேட்டு எலிசபெத் அம்மாள் தூய ஆவி நிரம்பியவராக, லூக்கா நற்செய்தி 1 அதிகாரத்திலே படிக்கிறீர்கள், 39வது வசனத்திலிருந்து, உம்முடைய வாழ்த்தை கேட்டதும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பெருமகிழ்ச்சியால் துள்ளுகிறது. அன்னையின் வார்த்தை, அவள் பிரசன்னம், அவளை கண்டு செல்கிற உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி துள்ளி குதிக்கும். மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ்வீர்கள். அடுத்தது, பயந்து கொண்டிருந்த சீடர்கள். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், இயேசு மரித்தபோது அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள், நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். இயேசுவுக்கு நடந்தது எங்களுக்கும் நடக்கும் என்று அஞ்சி இருந்தார்கள். அன்னை மரியாள் அவர்களோடு இருந்து ஆவியானவருடைய வல்லமைக்காக ஜெபித்தார்கள். அப்படி ஜெபித்த போது அவர்கள் ஆற்றல் பெற்றார்கள். கடவுளுடைய வல்லமையான தூய ஆவியானவரை பெற்றார்கள். அச்சத்தோடு கலக்கத்தோடு நீங்கள் இருக்கிற நேரத்தில் எல்லாம் ஆரோக்கிய அன்னை உங்களுக்காக பரிந்து பேசி ஆற்றலும் வல்லமையும் பரிந்துரைக்கிறவரும் பரிந்துரையாளரும் உங்களுக்கு வழிகாட்டுகிறவரும் அருள் துணையாக இருக்க போகிற ஆவியானவரையே உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறவளாக இருப்பாள் என்பதனால் அச்சமில்லாமல் இருப்பீர்கள். காணா ஒரு திருமணத்திலே நீங்கள் எப்பொழுதெல்லாம் மரியாளை அழைக்கிறீர்களோ, அந்த திருமண தம்பதியர்கள் பாக்கியம் பெற்றதும் பேறு பெற்றதும் எப்படி என்றால், அவர்கள் விருந்தினர்கள், பணக்காரர்கள், உறவினர்களுக்கு முதலிலே பத்திரிகை கொடுக்கவில்லை. நாம் யோவான் எழுதுகிறார், அந்த திருமண தம்பதியர்கள் இயேசுவையும் சீடர்களையும் அவருடைய தாய் மரியாளையும் திருமணத்திற்கு அழைத்தார்கள். நீங்கள் திருமணம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்பாடு செய்கிற போதெல்லாம் முதல் பத்திரிகையை இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு என்று எழுதுங்கள். 2வது பத்திரிகையை புனித ஆரோக்கிய அன்னை என்று எழுதுங்கள். 3வது பத்திரிகையை புனித சூசையப்பர் என்று எழுதுங்கள். இந்த திருக்குடும்பமும் ஆண்டவரும் உங்கள் திருமணத்தையும் திருமண வாழ்வையும் நிறைவு செய்வார். குறைவு ஏற்பட இருந்த அந்த காணா ஒரு திருமணம் நிறைவு பெற்றது. அன்னை மரியாள் ஓடிப்போய், மகனே நீயும் நானும் இருக்கும் இடத்தில் அவர்கள் ரசம் தீர்ந்து விட்டது என்ற போது ஆண்டவர் அன்னையின் வேண்டுதலை புறக்கணியாமல் நிறைவேற்றியதை பார்க்கிறோம். மகிழ்ச்சியும் நிறைவும் தூய ஆவியானவரும் தேடி வந்திருக்கிற, வேண்டிக் கொண்டிருக்கிற உங்கள் வேண்டுதல்களை கேட்டு நிறைவு செய்வார் என்பதனால் எந்த காரியத்திற்கு வந்தீர்களோ அந்த காரியம் அன்னை பார்த்து கொள்வாள். கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். உயிர்த்த ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, அஞ்சாதீர்கள், நான் இருக்கிறேன். பயந்து கொண்டிருந்த சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுத்த போதெல்லாம் உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக, the peace be with you. எப்பொழுது இந்த சமாதானம் வரும்? நம்மிடம் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி, கவலைகள் நீங்கி, பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் போதுதான் உண்மையான சமாதானம் பிறக்கும். அது பிறக்கும், அதை நான் கொடுப்பேன் என்று உயிர்த்த ஆண்டவர் உங்களுக்கு உறுதியளிக்கிறார். அஞ்சாமல் இருங்கள், பயப்படாமல் இருங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக.
என்னுடைய கரங்களை பாருங்கள், காயத்தை பாருங்கள், என் உடலின் காயங்களை எல்லாம் பாருங்கள். என் இதயத்தை குத்திய உங்கள் மீதும் நான் இரக்கம் மட்டுமே பொழிகிறவன். என் இதயத்திலே உங்களுக்காக இடம் இருக்கிறது. நான் எப்பொழுதும் இரக்கத்தின் ஆண்டவராகவே இருப்பேன் என்று சொல்லி நம்மை எல்லாம் நம்பிக்கையோடு இல்லங்களுக்கு செல்ல நம்மை உயிர்த்த ஆண்டவர் வல்லமையோடு ஆசிர்வதித்து என் அன்னை உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் என்கிறார். அன்புக்குரியவர்களே, உலகமெல்லாம் நாளை ஞாயிற்றுக்கிழமை இரக்கத்தின் ஆண்டவர் இரக்க ஞாயிறை கொண்டாடப் போகிறது. அவருடைய இரக்கத்தின் மேன்மை, அதனால்தான் தன்னுடைய ஒரே பேரான மகனையே அவர் நமக்கு கொடுத்தார் கடவுள். ரோமர்கள் திருமுகம் 8வது அதிகாரம் 31வது வசனத்திலே படிக்கிறோம், நான் உங்களோடு இருக்கும்போது யார் உங்களுக்கு எதிராக இருக்க முடியும் என்று ஆண்டவர் கேட்கிறார். நான் உன் சார்பாக இருக்கிறேன், யார் உங்களுக்கு எதிராக இருக்க முடியும்? 32வது வசனத்திலே சொல்லுகிறார், என்னுடைய ஒரே மகனையே உங்களுக்காக பலி கொடுத்தேனே, நீங்கள் கேட்கிற விண்ணப்பங்களை நான் கொடுக்க மாட்டேனா என்கிறார். அந்த கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, வானக தந்தையின் இரக்கத்திலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எதுவும் இல்லை என்பதை உணர்ந்தவர்களாய் அந்த இறையிறக்க ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போம். அந்த இறையிறக்க ஆண்டவருடைய இதயத்திலிருந்து தண்ணீரும் இரத்தமும் வருவதனால்தான் ஊதா நிற கதிர்களும் சிவப்பு நிற கதிர்களும் வருகிறது. அது இறையிறக்கம், அது அருள் சாதனங்கள். வானக அருளை இறைவன் தன் இதயத்தின் வழியாக பொழிகிறார் என்று நம்பி அந்த இறையிறக்க ஆண்டவருடைய படத்திற்கு கீழ் இருக்கிற வார்த்தைகளை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் நம்பிக்கையெல்லாம் வைக்கிறேன். In Jesus Christ I put all my trust. இந்த நம்பிக்கையை வையுங்கள். அதைத்தான் இயேசு இன்றைய நற்செய்தியிலே, ஏன் நீங்கள் நம்பவில்லை? மகதலா மரியாவும் பெண்களும் வந்து உயிர்த்த ஆண்டவரை கண்டோம் என்று சொன்னபோது ஏன் நம்பவில்லை? எம்மாவூஸ் சீடர்கள் வந்து அவர்களோடு நான் நடந்து போனேன், பேசினேன் என்று சொன்னபோது ஏன் நீங்கள் நம்பவில்லை என்று திட்டினாரை ஒழிய, ஏன் என்னை காட்டி கொடுத்தீர்கள், ஏன் என்னை மறுதளித்தீர்கள் என்று சீடர்களை நம்பவில்லை. இரக்கத்தின் ஆண்டவர் அவரில் நம்பிக்கை வைக்க அழைக்கிறார். அவரில் நம்பிக்கை வைக்கிற நாம் எல்லா நலமும் பெறுவோம். ஆரோக்கிய அன்னை நம்மோடு இருக்கிறார். ஆரோக்கிய அன்னை நம்மோடு இருந்தால் அவள் கரத்தில் தாங்கி இருக்கிற ஆண்டவர் இயேசுவும் அற்புத குழந்தையாக நம்மோடு இருக்கிறார் என்று நம்பி வாழ்வோம். நீதிமான் நம்பிக்கையினால் வாழ்வான், விசுவாசத்தினால் வாழ்வான். அன்றாடம் வீட்டிலே ஜெபியுங்கள், ஜெபமாலை. அன்றாடம் இறைவார்த்தையை வாசியுங்கள். வருடத்தில் ஒரு முறை வேளாங்கண்ணிக்கு வந்து போய்விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை அருள் நிலைக்கு வரட்டும். அன்றாடம் இறைவார்த்தையை வாசியுங்கள், ஜெபமாலை ஜெபியுங்கள். முடிந்தால் தினந்தோறும் ஆலயத்திலே நடக்கிற காலை மாலை திருப்பலியில் கலந்து கொள்ளுங்கள். ஞாயிறு திருப்பலியை ஒருபோதும் தவிர்க்காதீர்கள். உங்கள் வாழ்விலே கங்கை போல் கழிக்க, காவிரி போல் சிறக்க, மார்கழி போல் குளிர, வைரம் போல் ஜொலிக்க, தேன் போல் இனிக்க, மான் போல் ஓட, எல்லா வளமும் நிரம்பி ததும்ப ஆரோக்கிய அன்னை உங்களை பரிந்துரையால் ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.